கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக வாலிபர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். வாலிப பிரயாயத்தில் அடுத்த கட்டத்துக்கு நான் செல்ல வேண்டும். என் குடும்பம் இப்போ இருக்கிறதை காட்டிலும் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும். என்னுடைய எதிர்காலம் ஒரு சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பற்பல கனவுகளோடு கூட இருக்கிற அருமையான வாலிபர்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் சொல்ல இருக்கிறேன். வருகிற ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அரசு விடுமுறை நாளில் வாலிபர்களுக்கான ஒரு சிறப்பு கூடுகை நம்முடைய நிஜம் தொலைக்காட்சி வளாகத்தில் உள்ள வானத்தின் வாசல் கூடாரத்தில் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை ஒரு நாள் சிறப்பு வாலிபர் முகாம் ஒன்று ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. வாலிப பிரயாயத்தில் நாம் செய்ய வேண்டியதை கற்றுக்கொண்டு அதன்படி செய்தால் நம்முடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட இந்த வாலிபர் கூடுகை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் பாடல் ஆராதனைகளை நடத்துவதற்காக அருமையான சகோதரி ஜான்சினி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க அருமையான பாஸ்டர் ராபர்ட் ரொனால்ட் அவர்கள் அந்த நாளில் பங்கு பெறுகிறார்கள். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க அருமையான சகோதரர் பால் சுபாஷ் அவர்களும் பங்கு பெறுகிறார்கள். நல்ல குறு நாடகங்கள், நல்ல கோரியோகிராஃபிகள், சிந்திக்க வைக்கக்கூடிய நிறைய காரியங்கள், இன்னும் வாலிபர்களை உற்சாகப்படுத்த நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த நாளில் இருக்கிறது. மிஸ் பண்ணிடாதங்க வாலிபர்களே, நீங்கள் கண்டிப்பாக வாருங்க. ஆவிக்குரிய காரியத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று செல்வதற்கு ஒரு நல்ல ஒரு முகாம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாமல் இருப்பார்களா? தயவு செய்து அனுப்பி வையுங்கள். உங்கள் பகுதியில் இருந்து வாலிபர்கள் நண்பர்களாக அனுப்பி வையுங்கள். அந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கிற நாளாக இருக்கும். மறந்துடாதங்க, ஏப்ரல் 14 அரசு விடுமுறை நாளில் காலை 9:30 மணிக்கு வானத்தின் வாசல் கூடாரத்தில் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.